வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் பாடுகிறார். நாம் ஒரு நதியில் இறங்கி நீராடப் போவதென்றால் படித்துறை மூலமாகத்தான் இறங்க முடியும். இதை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தம்முடைய தயாசதகத்திலே விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் என்று கூறுகிறார். திருப்பதி ஏழுமலையான் ஸ்ரீனிவாசனை தரிசிக்கச் செல்லுகிறோம். அவர் ஒரு பெரிய ஆற்று பெருக்கு போன்றவர். ஆற்றில் தண்ணீர் நிரம்பி ஓடும். பகவானிடத்தே உயர்ந்த பண்புகள் நிரம்பி ஓடும். கருணை என்னும் தண்ணீர் நிரம்பி ஓடும். சட்டென்று அதில் இறங்கிவிட முடியாது. படித்துறை மூலமாகத்தான் ஜாக்கிரதையாக இறங்க வேண்டும். அந்த படித்துறை தான் பக்தர்கள், பாகவதர்கள், குருக்கள். ஆச்சாரியர்கள்ங்கிற படித்துறை மூலமாகத்தான் பகவான் என்கிற நதியில் இறங்கி குளிக்க வேண்டும். நீங்கள் பிற நீண்ட நதியை அடியேனின் பின்புலத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீராழி மண்டபம், நதி ஓடுகிறது. இறங்கி குளிப்பதற்குத்தான் படித்துறை கட்டப்பட்டுள்ளது. ஆண்டாள் இதை நன்கு தெரிந்தவள். ஆகவே திருப்பாவையில் கண்ணனை சென்று கிட்டுவதற்கு முன்பாக படித்துறை போல பல பெண்களை, பக்தர்களை கூடவே எழுப்பிக் கொண்டுதான் கண்ணனை நோக்கி போகிறாள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் கூறியிருக்கிறார். விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேண்டும், வைகுந்தநாதனை பற்ற வேண்டும், திருமால் திருவடி பணிய வேண்டும். அதற்கு முன்பாக வேதம் வல்லார்கள் என்னும் பக்தர்கள், சாத்திரம் கற்றவர்கள், அவர்கள் பாதம் பணிந்து நல்லொழுக்கத்தை கற்க வேண்டும். பின்னால் விண்ணோர்கள், தேவர்கள், வைகுந்தத்திலேயே இருக்கும் நித்தியசூரிகளான கருடன், விஸ்வக்சேனர், ஆதிசேஷன் முதலானவர்கள், மகாலட்சுமி, பூதேவி, நீளாதேவி நாச்சியார்கள், இவர்கள் அனைவரையும் பற்றி கொண்டுதான் பெருமான் திருவடியை பற்ற வேண்டும். இது எதற்காக? ஒரு அவர விதையை பூமியிலே விதைத்துவிட்டு மறுநாள் அவரை கொடி பந்தலில் ஏறிவிட்டதா என்று பார்க்கக்கூடாது. அது முட்டாள்தனம். அவர விதையை விதைத்து சின்னதாக முளை வந்தவுடன் ஒரு குச்சியை நட்டு அதில் கொடியை சுற்றவிட்டு, நீண்ட கொம்பு நட்டு அதில் கொடியை சுற்றிவிட்டு பின்னால் தானே பந்தலில் ஏற்ற வேண்டும். அதே போலத்தான் இங்கேயும் நமக்கு பக்தி என்பது ஒரு கொடி போல மெதுவே படர வேண்டும். பெருமான் பந்தல் போன்றவர். பந்தலை போன்ற உயரமான அவரிடத்தே நாம் சேருவதற்கு முன்னால் குச்சி நடுகிறா போலே பக்தர்களை, கொம்பு நடுகிறா போலே நித்தியசூரிகளை, தாயாரை, இவர்களை பணிந்துதான் பெருமான்கிற பந்தலில் ஏற முடியும். இந்த முறைதான் நம்மாழ்வார் கூறினார். அதையேதான் ஆண்டாளும் திருப்பாவையில் பின்பற்றுகிறாள். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்தன. இன்றைய பாசுரத்திலிருந்து, அதாவது 6ஆம் பாட்டிலிருந்து 10 நாட்களுக்கு 15ஆம் பாட்டு வரை புள்ளும் சிலம்பினகான் இன்றைய பாட்டு 6ஆம் பாடல். எல்லே இளங்கிளியே 15வது பாடல். இதிலிருந்து அதுவரை 10 பெண்களை எழுப்புகிறாள் ஆண்டாள். ஏன் ஆண்டாள் தனியே சென்றிருக்கலாம்? இந்த 10 பேரையும் கூட்டிக் கொண்டுதான் செல்ல வேணுமா? அதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஒரு நல்ல பொருள் நமக்கு கிடைக்கிறது. சக்கரை பொங்கல் கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம். இனியது தனி அருந்தேல். அந்த பொருளை தனியாக உண்ணக்கூடாது. 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டுத்தான் உண்ண வேண்டும். ஏக சுவாதுன புஞ்சீதான்னு வடமொழியில் சொல்லுவார்கள். ஆண்டாளுக்கு இப்போ கண்ணன்கிற உயர்ந்த ரொம்ப சுவையான இனிமையானவர் கிடைக்கப் போகிறார். அதை தான் மட்டும் தனியே அனுபவித்து விடலாமா? பலரையும் சேர்த்து கொண்டு போய்த்தான் இறையருள் பெற வேண்டும். உலகத்தில் இப்படித்தான் வழக்கம். லௌகிக்கத்திலே
நமக்கு ஆறான் ஒருத்தரை பார்க்கணும், பேசணும், ஏதான் ஆகணும்னா தனியாக போய் சந்திக்கணும்னு நினச்சிப்போம். ஆனால் கோவிலுக்கு போகணும்னு சொன்னால் கூட்டமாக தான் போகணும்னு நினைப்போம். இது பெரிய வேறுபாடு இல்லையா? ஏன்னா பெருமான் அனைவருக்கும் பொது. நமக்கேதோ ஏகாந்தத்தில் தனிமேல காரியம் நடக்க வேண்டியிருக்கலாம், அவருக்கு நமக்கு மட்டும் ரகசியம் இருக்கலாம். ஆனால் இங்கே பெருமாளுக்கும் பக்தனுக்கும் என்ன ரகசியம் இருக்குது? எல்லா பக்தர்களுக்கும் அதே தானே. ஆகவே ஆண்டாள் அனைவருக்கும் கண்ணனை கொடுத்து நாம் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், இந்த எண்ணத்தோடு தான் 10 பேரை எழுப்புகிறாள். மற்றொரு கருத்து, அவர்கள் மூலமாக பெருமானிடத்தில் போனால்தான் பகவான் ஏற்றுக்கொள்ளுவார். நாம் நேர போனால் அவர் ஏற்பதில்லை. ஆனால் ஒரு பக்தன் மூலமாக அவருடைய சிபாரிசோடு போனோம்னால் அப்போ சட்டென்று பெருமாள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பக்தனுடைய பெருமையை பார்க்கிறார், நம்முடைய தாழ்ச்சியை பார்க்க மாட்டார். ஆளவந்தார் சொல்லும்போது, பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தயித்வா. காட்டுமன்னார் கோயிலில் அவதரித்த யாமுனாச்சாரியர் ஆளவந்தார். ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியர். அவர் தன்னுடைய பாட்டனார் நாதமுனிகள் பெருமானிடத்தில் வேண்டுகிறார், பகவன் நீ என்னை பார்த்து எதுவும் கொடுக்க வேண்டாம், என் பாட்டனாருக்காக கொடு. நம்ம பெரியோர்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலம் பெருமானிடத்தில் சென்றால் அவனை அணுகுவது எளிதாக இருக்கும், காரியமும் சட்டென்று நடக்கும். மற்றொன்றும் உண்டு. பெருமான்கிற நதியில் இறங்கும்போது தனித்து இறங்கலாமா? இந்த நதியில் இறங்கணும்னா உள்ளூர்காரர்கள் கையை பிடிச்சிருந்து சங்கிலியை பிடித்து கொண்டு தான் இறங்க வேண்டும். அதே போலத்தான் பல பெண்டிரையும் கூட்டி கொண்டு ஆண்டாள் இறங்குகிறாள். இப்படி பல காரணங்கள். போதையந்த பரஸ்பரம், ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொள்வது. 2 குயில்கள் பேசிக்கும், 2 குருவிகள் பேசிக்கிறதுன்னா ஒன்று எவ்வளவு அந்யோன்யமாக பேசிக்கும். அதை போல பக்தர்கள் பாகவதர்கள் பகவானுடைய கதைகளை போதையந்த பரஸ்பரம் என்று அந்யோன்யமாக பேசிக்கொள்ளுகிறார்கள். அதற்கு கூட ஆள் வேண்டாமோ? இப்படி பல பயன்களுக்காகத்தான் ஆண்டாள் பலரையும் எழுப்புகிறாள். அதில் முதல் பாசுரம். இதில் ஆச்சரியம், பெண்களை பக்தைகளை திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள், சுப்பிரபாதம் பாடுகிறாள். இது ஆராயணம் செய்வார்களா? விஸ்வாமித்திரர் சுப்பிரபாதம் பாடினார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட. ராமா நேரமாயித்து எழுந்திரு. உபனிஷத்து பாடித்து உத்திஷ்ட புருஷஹரி, ஏ திருமாலே தேவரீர் எழுந்திருக்க வேண்டும். பெரியாழ்வார் பாடினார், அரவணையாய் ஆயரேரே அம்மமுண்ணத் துயிலழாயே கண்ணாய் எழுந்திரு. இவர்கள்லாம் பெருமானுக்கு பாடுகிறார்கள். ஆனால் பக்தர்களுக்கு ஆறு பாடியிருக்கா? ஆண்டாள் ஒருத்தி தான். அதனால் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து என்ன சாதித்தார்களோ அவர்கள் 8 அடி பாய்ந்திருந்தால் ஆண்டாள் 16 அடி பாய்ந்திருக்கிறாள். அத்தனை பெருமை. இனி பாடலுக்கு செல்வோம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இது 6வது பாசுரம். சிலர் உள்ளே தூங்குகின்றனர். ஆண்டாளும் வேறு சிலரும் வெளியே நின்று கொண்டு ஒவ்வொருத்தியாக எழுப்புகின்றனர். உள்ளே படுத்தவளுக்கும் பக்திதான், வெளியே எழுப்புவர்களுக்கும் கிருஷ்ண பக்திதான். ஆனாலும் உள்ளே இருப்பவர்கள் கண்ணனிடத்திலே மயங்கி மோக வசப்பட்டு தூங்குகின்றனர். வெளியே இருப்பவர்கள் கண்ணனை நினைத்து நினைத்து துடித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றனர். அதனாலே தூங்குபவர்களெல்லாம் பக்தி இல்லாதவர்கள், வெளியே எழுப்பும் ஆண்டாளும் அவர் குழுவுந்தான் பக்தி இருப்பவர்கள் என்று கொள்ளக்கூடாது. கண்ணன் 2 வகையாக நம்மை வசப்படுத்துகிறார். பக்திதான், அதிலே மயங்கி ஒன்றும் செய்ய முடியாதவர்களும் உண்டு, அதை நினைத்து நினைத்து மருகி தவிப்பவர்களும் உண்டு. வெளியே இருப்பவர்கள் தவிப்பவர்கள், உள்ளே இருப்பவர்கள் மயங்கியவர்கள். வெளியில் இருக்கிறவர்கள் எழுந்திருந்து வா, விடிந்து விட்டதே என்று கூப்பிடுகின்றனர். உள்ளே இருக்கும் அவள் இன்னும் விடியவே இல்லையே, விடிந்தமைக்கு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அடையாளம் பார்ப்போம். புள்ளும் சிலம்பின. புள் என்றது பறவையை குறிக்கும். சிலம்புதல் ஒலி எழுப்புதல், சத்தம் போடுதல். புள்ளும் சிலம்பின, பறவைகளும் சத்தமிடுகின்றனவே. பறவைகள் சத்தமிட்டால் அது விடிந்தமைக்கு அடையாளம். பறவை நாதத்தைத்தான் ரொம்ப நாளாக நாம் விடிஞ்சத்துக்கு அடையாளமாக கொண்டிருக்கிறோம். நாங்களெல்லாம் வந்திருக்கோம், அதுவே விடிந்ததுக்கு அடையாளம் தானே. ஆனால் உள்ளே இருக்கிற ஒத்துக்கலை. உங்கள் கண்ணனுக்கும் வேறு வேலை இல்லை, உங்களுக்கும் அவனை நினைத்து நினைத்து வேறு வேலை இல்லை. எப்போது காத்திருந்து கண்ணன் கண்ணன்னு பார்த்தீர்கள், அதனால் ஒருவேளை இரவு பொழுதிலேயே வந்து விட்டீர்களோ என்னமோ. நீங்கள் வந்தது விடிந்தமைக்கு அடையாளம் ஆகாது. அப்போ வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, புள்ளும் சிலம்பின, நாங்கள் வந்தது அடையாளம் வச்சுக்க வேண்டாம், பறவைகள் சத்தம் போடுகின்றனவே அது அடையாளம் ஆகாதா? புள்ளும் சிலம்பினகான்
புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன் கோ பகவான், புல்லுனா மறுபடியும் பறவை, புள்ளரையன் பறவைகளுக்கு தலைவனான கருடன், கோ கருடனுக்கும் தலைவனான பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். புள்ளரையன் கோயிலின் பெருமாள் கோயிலிலே, திருமாலுடைய கோயிலிலே வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. நல்ல பாஞ்சஜன்யத்தை போன்ற வெள்ள சங்கு, அதை கார்த்தால சுப்பிரபாதத்தின் போது ஊதத் தொடங்குவார்கள். அந்த சத்தம் உன்னுடைய காதல் விழலையா? அப்போ கோவில் திறக்கிற நேரமாறுதே, அதற்கு எல்லாரும் போய் வேலையை தொடங்கிவிட்டார்களே, விடிந்ததற்கு அடையாளம் இல்லையா? வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கேட்டிலையோ, நீ தூங்கிவிட்டாய்ங்கிறது தெரியறது. அதுக்குன்னு வாசல்ல வந்திருக்கிற நாங்களும் கண்ணில் தெரியல, பறவை சத்தம் போடுறதும் கண்ணில் தெரியல, கோவில் திறக்கிறதுக்கு சங்கூதுறதும் கண்ணு தெரியல. அப்படி என்னதான் தூக்கம்? இந்த பெண்ணை கூப்பிட போகிறாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய், ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு புது பெயரை இட்டு ஒவ்வொரு பெண்ணையும் அழைக்கிறாள் ஆண்டாள். இப்போ இந்த பாடலில் பிள்ளாய், பிள்ளாய்னா சிறுமியேன்னு அர்த்தம். சிறுமிங்கிறதுனாலே அவ்வளவா ஞானம் போராது, அறிவு முதிர்ச்சி ஏற்படலே. இவளுக்கு என்ன அறிவு முதிர்ச்சி இல்லைன்னால் கிருஷ்ண பக்தி உள்ளது. ஆனால் கிருஷ்ண பக்தி மட்டும் இருந்தால் போராது, கண்ணனுடைய அடியவர்களோட கூடித்தான் கண்ணனை தரிசிக்க வேண்டும். நாம் பெருமானை தரிசிக்க போகிறச்சே அவரை சேவிக்கணுங்கிற குறிக்கோள் மட்டும் பயன்படாது. அவன் அடியார்களை சேவிக்கணும், அடியார்களோட சேர்த்து தான் பெருமானையே தரிசிக்க போக வேண்டும். ஒரு சுவாமி பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். வாசல்ல இருந்தவர்கள் தரிசனம் நன்னாக ஆயித்தா என்று கேட்டனர். அவர் பதில் சொன்னார், சுமாரா ஆச்சு. என எனக்கு இன்னும் இறைவன் அடியார்களிடத்தில் பக்தி ஏற்படலை. பெருமாள் தரிசனமே எப்போது முழுமை பெறும், எப்போது நிறைவு பெறும்னால் அவன் அடியார்களோட சேர்ந்து தரிசித்தால் தான் நிறைவு பெறும். இல்லைன்னா பெருமாளை சிரிக்க மாட்டார், அவர் முகத்திலே சந்தோஷமே பார்க்க முடியாது. இந்த பெண்ணுக்கு கண்ணன்னு தோன்றதே தவிர கண்ணனுடைய அடியவர்களோட சேரணம்ங்கிற அளவுக்கு இன்னும் பக்தி வளரலை. அதனால தான் அறிவு ரொம்ப போரலே. பகவத் பிரபாவத்தை தெரிந்து கொண்டாய், பாகவத பிரபாவம் எனக்கு தெரியாமலே படுத்தே. பிள்ளாய், சிறுமியே என்று கூப்பிடுகிறாள். ஆக புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய். அவள் எழுந்திருக்கலை. இவளை சட்டுன்னு எழுப்பணும்னா இவ பயப்படுறாப்புல ஏதான்னு சொன்னால் எழுந்துனுடுவாள். அதுக்காக சொல்கிறா, இப்போ பேய்முலை நஞ்சுண்டு, பிள்ளாய் எழுந்திராய், பேய்முலை நஞ்சு. பூத்தனை கண்ணனை கொல்வதற்காக வந்தாள், விஷப்பால் ஊட்டி கொண்டு வந்தாள். அந்த நஞ்சு கண்ணனை முடிச்சிருவோம் போல் இருக்கு. கண்ணன் துன்பத்தில் இருக்கிறச்சே, பயத்தில் ஆபத்தில் இருக்கிறச்சே, நீ போய் இப்படி படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துரு அப்படின்னு சொல்ல போனாள். பேய்முலை நஞ்சுன்னு இவள் சொன்னாள். உள்ளே இருக்கிறவன் நினச்சிருந்தாளாம், உண்டு இதெல்லாம் பழங்காதே. என்ன, கண்ணனுக்கு இப்போ 8 வயசு ஆகிடுத்தே, சிறு குழந்தையாக இருக்கும்போது தானே பேய் பூத்தனை பால் கொடுப்பதற்காக வந்து பாலை கொடுத்து விஷத்தை கொடுப்போம்னு வந்தாள். உண்டு, அப்போ பேய்மலை நஞ்சு உண்டு, முடிஞ்சே போச்சே, பூத்தனையே கொன்றாகி விட்டதேன்னு உள்ளே இருக்கிறவன் முடிச்சுட்டா. எழுந்து வரலை. அடுத்த அடையாளம் வெளியிலே அவளை பயப்படுத்துறதுக்காக கள்ளச்சகடம். கள்ளச்சகடம்னா சகடாசுரன். கண்ணனை தொட்டில் விட்டுட்டு யசோதை அப்படி போயிருக்கிறச்சே, வண்டி சக்கரம் ஒன்று பக்கத்தில் வச்சுருந்தா அதில் ஒரு அசுரன் ஆரோகணித்தார். வேகமாக அசுரன் வந்து உருட்டி கொண்டு வந்து கண்ணன் பேரில் மோதி கொனுடனுங்கிறதுக்காக வருகிறார். ஆனால் கண்ணன் தன் கைகால்களை உதைக்க அந்த அடிபட்டு சகடாசுரன் முடிந்தே போனான். அந்த கதையை சொல்லி பயப்படுத்துவோங்கிறதுக்காக கள்ளச்சகடம் என்று வெளியில் இருக்கிறவ சொன்னான். உள்ளே இருக்கிறவன் நினச்சிட்டு தூங்கியே போட்டா. கலக்கழிய காலோச்சி இதெல்லாம் எப்போவோ காலால் உதச்சி எங்கள் கண்ணன் அதை அழிச்சே விட்டாரே, இப்போ எதற்காக பயப்படணும்? அப்போ பேய்முலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம், கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, வெள்ளம் தண்ணீர், அரவு தண்ணீரில் படுத்திருக்கும் பாம்பான ஆதிசேஷன், வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த, எப்போதும் உலகத்தை எப்படி ரட்சிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு சயனித்து கொண்டிருக்கும் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. வித்துன்னா ஜகத்துக்கே காரணம்னு அர்த்தம். உலகத்துக்கெல்லாம் வித்து, விதை, வேர் அனைவருக்கும் காரணமாக இருக்கிறான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. அழகா உரையாசிரியர் எழுதினார், பேய்முலை நஞ்சுண்டான், இப்போதான் பூத்தனை நடத்தல விஷப்பால் உண்டான். அந்த விஷத்துக்கு முறிவு மருந்து கொடுக்கணுமா இல்லையா? ஆதிசேஷன் இடத்துல வந்து படுத்து கொண்டு விட்டார். ஆதிசேஷன் பாம்பு, உடம்பெல்லாம் விஷம், விஷத்துக்கு விஷம். விஷப்பால் குடித்ததற்கு விஷப்பாம்பினுடைய படுக்கையில் படுத்துனுட்டா அப்போ அது முறிவு ஏற்பட்டுவிடுமா. அதனால தான் வெள்ளத்தரமில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு, அந்த பெருமானை அவரவர்கள் உள்ளத்தில் வச்சிருந்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் யோகிகள்னால் 2 பேரும் ஒத்தர்தானேன்னு தோணும். சில பேருக்கு பெருமானுக்கு
வேக வேகமாக தொண்டு புரியறதுலேயே ஆசை இருக்கும். வேறு சிலருக்கு அதில் ரொம்ப ஆசை இருக்காது, ஆனால் நினச்சிட்டே இருப்பா. குணத்தை நினைப்பார்கள், அவனுடைய சேட்டிதங்களை நினைப்பார்கள். நினைத்து நினைத்தே உருகின்றிருக்கிறவர்கள் சிலர். அவர்கள்லாம் குணனிஷ்டர்கள்னு சொல்லுவாள். கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் எழுந்துருளை பண்ணணும், அவருக்கு வேண்டிய பிரசாதங்கள்லாம் பண்ணணும், மாலை தொடுக்கணும், சந்தனம் அழிக்கணும், போனது வந்தது பூசணும், எல்லா இடத்துலையும் பெருக்கணும், முழுகணும், துடைக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், பாத்திய கச்சேரி வைக்கணும், லைட்டு போடணும், இப்படியே நினச்சிருக்கா பாருங்க. அவர்கள்லாம் கைங்கரிய நிஷ்டர்கள். அதனால் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து, நம்ம சட்டுன்னு எழுந்திருந்து சட்டுன்னு உட்காரக்கூடாதான், மெதுவாக எழுந்திருக்கணும். ஏன்னா உள்ள பெருமாள் இருக்காரோ இல்லையோ, நாம் வேகமாக எழுந்திருந்தோம், வேகமாக ஓடினோம், தடால்னு பண்ணோம்னா அவர் அலண்டு போடுவார். அதனால தான் ஹரியை உள்ளத்து கொண்டிருக்கா. மெல்ல விழுந்து ஹரியன்ன பேரறவும். ஹரி ஹரி. காலையில் எழுந்திருக்கும் போது 7 தடவை நாம் இதை சொல்லணும். எல்லாரும் நினைவில் கொள்க. ஹரிஹி 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 என்று 7 தடவை கார்த்தால் எழுந்திருந்து சொல்லணும். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தைய தரிம்னு சொல்லுவார்கள். பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஹரி நாமத்தை 7 தடவை சொல்ல வேண்டும். அதைத்தான் இவர்கள் சொல்லின்னு வந்திருக்கா. மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இது அப்படியே அந்த ஹரிநாம சங்கீர்த்தனை நம்ம உள்ளத்துக்குள்ளே புகுறதே, நன்னா நமக்கு தாபத்தை எல்லாம் போக்குகிறதே. பெண்ணை எங்களோட சேர்ந்து ஹரிநாமத்தை சொல்ல வர வேண்டாமா? கண்ணனை தரிசிக்க போக வேண்டாமா? இப்படி உறங்கி இருக்கிறாயே, நீ எழுந்திருந்து வான்னு கூப்பிட பிள்ளாயின்னு கூப்பிடப்பட்ட பெண் இவர்கள் கோஷ்டியிலே சேர அனைவருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்ங்கிறது அடுத்த நாள் பாசுரம். அவள் என்ன சொல்கிறாள்னு காத்திருப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.